பொண்ணு பாத்துறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சிரமத்தை பார்த்தா நாட்டுல நல்ல காரியமே நடக்காதுமா. நம்ம வீட்டுல எலி தொலை அதிகமாயிடுச்சு. அதனால விஷத்தை கலந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் தொலைச்சிடாதீங்க. எலிய சாவட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க வராங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணும். விருந்து எலிங்க வராங்க. நீ சாப்பிடாத. சாப்பிட மாட்டேன். அப்பாடா, விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி வச்சேன். இல்லன்னா எல்லாமே காலியாயிருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க. நான் பொண்ணுங்களுக்கு அப்பா, அவரு பெரியப்பா. இல்ல பெரியப்பா. சாப்பிடுங்க, காஃபி கொண்டு வரேன். நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். என்னங்க எனக்கு? இந்தாடி, இந்தாங்க அண்ணே. அண்ணே வேண்டாம் வேண்டாம் சொன்னேனே, பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டீங்களே. சாப்பிடுங்க அண்ணே. சொன்ன கேட்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க எல்லாரும்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்கடா, விடுங்கடா அவங்களே. நிறுத்துங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? எல்லாம் விஷம் உருண்டைங்க. எலிய கொல்ல எங்க அம்மா செஞ்சு வச்சத எல்லாருமா எடுத்து தின்றாங்களே. நாங்க வரலன்னா செத்து போயிருப்பாங்க தெரியுமா? விஷமா? மைனார், ரொம்ப நல்லா இருக்கேன் நீ பண்ணிருக்கிற காரியம். போய் ஒரு கொலையாளர் குடும்பத்துல சம்மந்தம் பேசுறதுக்கு கூட்டு வந்துரு. கொஞ்சம் அசந்திருந்தா தாடிக்காரன் என்ன கொண்டு இருப்பாங்க. எங்க மேல என்னையா உமக்கு விரோதம்? பச்சை பகல்ல பகிரங்கமா விஷத்தை வச்சிருக்கீங்க. அண்ணா, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? நேரா போலீஸ்ல போய் சரணடைய வாங்க. நாம வச்சு வைக்கலையா? அப்ப புகார் கொடுப்பாங்க. வாங்கடி, பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லங்க, நடந்தது என்னன்னா, உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த வழக்க மேலர்கிட்ட சொல்லுங்க. வாங்க. கோயில் மாடுகளை பிடிச்சு கட்டுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்து போச்சு. ஏமா என்ன குழப்பம்? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்திருக்குன்னு போய் சொன்னேன். குழப்பமா போச்சு. அப்ப அது விஷம் இல்ல, லட்டுதான். வாங்க அத்தை, வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கேமராவெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். உள்ள போ. அப்பா, பொன்னி, உன் வீட்டுல நடந்த அவமானம் மாதிரி என் வீட்டுல நடந்திருந்தா 4 பசங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருப்பேன். வெளியில தலை காட்ட முடியல. அந்த மாதிரி அவமானம் மறுபடி ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவோட? இதோ பாரு. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? வரப்போற என் மருமகளுக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச சொத்துப்பா. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க இதையெல்லாம் இரும்பு கடையில வித்தாலும் வித்துடுவாங்க. நீ ஒண்ணுக்கா, இரும்பு கடையில வித்தாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழ கடைக்காரனுக்கு போட்டு ஆளுக்கு 4 பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமாக பொண்டாட்டிங்களோடு வரும்போது இதை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தம்பி. அக்கா, அந்நியரோ அசலாரோ இதை கொடுத்தா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உடன் பொறுப்பு நீ கொடுத்திருக்கிற, தட்டி கழிக்க முடியாது, பாதுகாக்கிறேன். அதனாலதான் வாங்கிக்கிறேன். அக்கா, ஒரு சின்ன விஷயம். என்ன தம்பி? இந்த விவரம் உன்னையும் என்னையும் தவிர ஒரு எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இது யாருக்குமே தெரியாதப்பா. அப்பா, அது போதும். பொன்னி, அத்தைக்கு மோர் கொண்டா. சாப்பிடுங்க அத்தை. வேண்டாமா? என்னக்கா? என்னமோ தலை சுத்துறா போல இருக்குப்பா. வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நான் இங்க படுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு யாரப்பா சோறு போடுவாங்க? பொன்னி, அத்தை கூடவே போய் ஜாக்கிரதையா வீட்டுல விட்டுட்டு வா. வரேன் தம்பி. வாங்க அத்தை. லட்சாதிபதி மாப்பிள்ளையா தேடணும்னு நினைச்சேன். இப்ப கோட்டீஸ்வர மாப்பிள்ளையா தேட வேண்டியதா போச்சு. அத்தை, ஏதாவது தைலம் தேய்ச்சி விட்டுமா? ஒண்ணும் வேண்டாம் பொன்னி. கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்தா போதும். அவர் வந்துருவாரு. நீ யாரு சொல்ற? உங்க 3வது பிள்ளையை தான் சொல்றேன். என்ன பார்த்தா மாயமா மறைஞ்சிடுவாரு. அதனாலதான். ஓஹோ, என் 4 பிள்ளைங்கள்ல அவன் ஒருத்தன் தாமா கோவக்காரன். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். என்ன பொன்னி, அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே? நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொன்னி, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்து. அத்தை,
என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, நெஞ்சு வலிக்குதும்மா. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, என் பிள்ளைங்க எங்கெங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்க. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. நாங்க வந்துட்டோம். என்னம்மா அப்படி பாக்குற? உனக்கு விஷயம் தெரியுமா? நாங்க முந்தி மாதிரி முட்டாளுங்கல்ல, புத்தாளிங்களா ஆயிட்டோம். ஆமாமா, நீ சொன்ன 4 எருதுங்க கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வயல்ல மேய விட்டோம். ஆமாமா, கதை பிரகாரம் நாங்க 4 பேர் என்னைக்குமே ஒத்துமையா இருப்போம். நீ கவலையே படாத. என்னன்னு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா ஆடாம அசையாம அப்படியே கிடக்கு. அம்மா, அதே எந்திரிச்சா நமக்கெல்லாம் கதை சொல்லணும்ல, அதனால தான் தூங்குற மாதிரி பாத்தாங்க செய்யுது. ஏன் புள்ளி அழுகுற? அத்தை இறந்து போயிட்டாங்க. இப்படி எத்தனை நாளைக்கு உட்காந்துக்க போறீங்க? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல பொண்ணி. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா கடுமையா உழைக்கணும். எங்க போய் உழைக்கிறது? உங்களுக்கு தான் நல்ல நீச்சல்லாம் இருக்கே. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆளுங்களை வச்சு வேலை செய்யலாம்னா எங்க பேச்சு யாரு கேட்பாங்க? அப்போ எங்காவது வெளியில போய் வேலை செய்யுங்க. எங்க அப்பா எப்பேற்பட்ட ஜமீன்தாரு, அவர் பிள்ளைங்க நாங்க எப்படி போய் கண்டவங்க கிட்ட வேலை செய்யறது? சரி, வெளியில போய் வேலை கேட்காம எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க. ஐயோ, மாமா கட்டியா? அவருதான் எங்களை கண்டா கண்ணுக்கும் ஆகாது, கரிச்சும் கொட்டுவாரு. அதெல்லாம் அப்ப இப்ப கோச்சுக்க மாட்டாரு. அண்ணே, அப்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மாமா கிட்டே போய் வேலை கேட்போம். ஜோக்கர் ராணியா? ஆமா, எங்கிட்ட ஒண்ணு கூட வரலையே. இருக்கிற ராணி பூரா என்கிட்ட வந்துடுச்சே. அது எப்படி? நீங்க தானே சொன்னீங்க சீட்டு ராணியா இருந்தாலும் ரோட்டு ராணியா இருந்தாலும் சீண்ட மாட்டேன்னு. அப்ப இந்த ஆட்டம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே மைனர் மதிப்பு கொடுப்பார். வணக்கம் மாமா. வாங்கடா அடி முட்டாள்களா. எங்க நாங்க இப்ப அனாதைங்களாயிட்டோம் மாமா. ஆசிரமத்துல சேர வேண்டியது தானே? உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோன்னு நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்கு தான் காடு கரம்பெல்லாம் இருக்கே, போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது தானே? எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா. எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்தணும் மாமா. வேலைக்கு சாப்பாடு போடணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. இது என்ன தர்மசத்திரம் நினைச்சீங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. பண்ணையார், தாயில்லா பசங்க, தாய் மாமன் நீங்க. பசி பட்டினில கிடந்தா அந்த பழி உங்க தலையில தான் விழும். 10ஓட 11னா இவங்களே உங்க பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான், ஆனா வடிகட்டின முட்டாள்களா இருக்கிறானுங்களே. மாமா, வேணும்னா இனிமே வடிகட்டாத முட்டாளா இருக்கிறோம். சொன்னீங்களே பாத்தீங்களா? இத பாருங்க, ஒண்ணும் பேசக்கூடாது. மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். என்ன? சரிங்க மைனர் மாமா. அம்மாவையும் ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க. நன்றி. என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க? போடா போடா போடா. என் பேர் ராணி. என்ன விஷயம்? நான் ஊரா போய் டான்ஸ் நடத்திட்டு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல நீங்க வச்சதான் சட்டம்னு சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட நீங்க அனுமதிக்கணும். இடுப்பு உடைஞ்சிடும். இந்த ஊர்ல நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நீ வேற ஊரை பார். இது பாருங்க, ஒரு நாள் கேம்ப் போட்டு டான்ஸ் ஆடுறேன். ஊர்ல எல்லாரும் கட்டுப்பாடோட இருந்து டான்ஸ் பார்க்க வரலனா அடுத்த நாளே மூட்டை கட்டிடுறேன். நீ சொல்றத வச்சு எங்க ஊர் ஜனங்களை நான் எடை போடுறதுக்கு தயாரா இல்ல. இடத்த காலி பண்ணு. ஆக எல்லாரும் இந்த ஊர்ல யோகியன்னு சொல்றீங்க. சரி, இது வரைக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன். இப்ப சவால் விடுறேன். இந்த ஊர்ல கேம்ப் போடுறேன். ஒருத்தன் கூட யோகியம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். சவாலை ஏத்துக்க தயாரா? மூடுவாய். இந்த ஊர்ல யார் யோக்கியம் யார் அயோக்கியங்கிறது வேற விஷயம். இவரை மீறி இங்க எதுவுமே நடக்காது. ஜாக்கிரதை. மைனர், இவகிட்ட என்ன பேச்சு? இந்த கோஷ்டியே இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லைக்குள்ளதானே இருக்க கூடாது. சரி, நான் போறேன். ஆனா எல்லையை தாண்டி நான் வர மாட்டேன். உங்க ஊர்க்காரங்க வராம நீங்க பாத்துக்கங்க. என்ன திமிரா பேசிட்டு சில்கு சில்கு சில்கு